Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே ஆலையில் அமோனியா வாயு கசிந்ததில் பலி எண்ணிக்கை 6ஆக உயர்ந்திருக்கிறது. மேலும் 6 தொழிலாளர்கள் கவலைக்கிடம் என தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே ஏற்பட்ட அமோனியா வாயு கசிப்பில் உயிரிழப்பு 6ஐ கடந்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சம்பத். சம்பத், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே கன்னிகைப்பேர் பகுதியில் செயல்பட்டு வந்த தனியார் இறால் பதப்படுத்தும் மற்றும் ஏற்றுமதி நிறுவனத்தில் ஏற்பட்ட அமோனியா விஷவாயு கசிவு சம்பவத்தின் வரி எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில ஆவடியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த 23 வயதான சாம்பாபதி சிவாங்கா என்ற நபர் தற்பொழுது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். இதன் மூலம் இந்த விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 6ஆக உயர்ந்திருக்கிறது. காலை முதல், அதாவது நேற்றிலிருந்து சிகிச்சை பெற்று வந்த சிலர் 5 என்ற எண்ணிக்கையில் உயிரிழப்பு 5 என்ற எண்ணிக்கையில் இருந்து வந்த நிலையில் தற்பொழுது 6ஆக உயர்ந்திருக்கிறது. நேற்று அதிகாலை பெரியபாளையம் அருகே செயல்பட்டு வந்த தனியார் கடல் உணவு மற்றும் இறால் பதப்படுத்தும் நிறுவனத்தின் குளிர்பதன அமைப்பில் பயன்படுத்தப்பட்ட இந்த அமோனியா வாயு கசிந்ததாக கூறப்படுகிறது. அப்போது அந்த நிறுவனத்தின் வளாகத்தில் பணிபுரிந்து கொண்டிருந்த மற்றும் தங்கியிருந்த ஏராளமான வெளிமாநில தொழிலாளர் மூச்சு திணறல், தலை சுற்றல், கண் எரிச்சல் மற்றும் உடல் புலைவு ஏற்பட்டு மயங்கி விழுந்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக தகவல் கிடைத்த உடனே காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு மீட்பு குழுவினர் மாவட்ட நிர்வாக அதிகாரிகளுடன் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மீட்பு பணிகளை மேற்கொண்டார்கள். பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களுக்கு உடனடியாக சென்னை, ஆவடி மற்றும் திருவள்ளூர் பகுதிகளில் உள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் அனுப்பி வைக்கப்பட்டு மேல் சிகிச்சையும் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த விபத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் பெரும்பாலும் ஒடிசா, அஸ்ஸாம், ஜார்க்கண்ட் உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த புலம்பெயர் தொழிலாளராக இருக்கிறார்கள். இவர்களில் பலர் இள வயதினராகவும் பெண்களாகவும் இருப்பது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. இந்த சம்பவத்தை தீவிரத்தை கருத்தில் கொண்டு தமிழக முதலமைச்சர் உடனடியாக உயர்மட்ட விசாரணை குழுவிற்கும் உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருந்தது. தொழில்துறை பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்குனர், தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய உறுப்பினர் செயலாளர் மற்றும் பொது சுகாதாரத்துறை கூடுதல் இயக்குனர் ஆகியோர் அடங்கிய 3 பேர் கொண்ட குழு விசாரணை என்பதும் அமைக்கப்பட்டிருந்தது. இந்த குழு இடைக்கால அறிக்கையை 24 மணி நேரத்திற்குள் விரிவான இறுதி அறிக்கையும் 3 நாட்களுக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதனிடையே திருவள்ளூர் மாவட்டத்தில் செயல்பட்டோடு இது போன்ற இறால் பதப்படுத்தும் மற்றும் குளிர்பதன தொழிற்சாலைகளில் உடனடியாக பாதுகாப்பு ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் புலம்பெயர் தொழிலாளர்கள் பாதுகாப்பு, தொழிற்சாலை கண்காணிப்பு மற்றும் தொழிலாளர்கள் நலன் தொடர்பான நடைமுறைகள் கடுமையாக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. இந்த நிலையில் தான் திருவள்ளூர் இந்த சம்பவத்தில் காலையிலிருந்து 5ஆக இருந்த இந்த உயிரிழப்பு தற்பொழுது ஆவடி தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த மற்றொரு நபரும் உயிரிழந்திருப்பது சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுவும் பலர் ஆவடி, திருவள்ளூர் மற்றும் சென்னையில் இருக்கக்கூடிய ஜிஹெச் மற்றும் ஸ்டான்லி மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அவர்களுடைய நிலைமை கூட சிலருக்கு கவலைக்கிடமான ஒரு நிலையில் இருக்கிறது. இதனால் உயிரிழப்பினுடைய எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக கூறப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சம்பத்.